ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம லெமனை வச்சு ஒரு சிரப்பு பண்ணலான்னு இருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வெயில் காலத்துக்கு எப்போவுமே தண்ணி தாகம் எடுக்கும்போது கொஞ்சம் ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணும். எல்லாருக்குமே கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிடிக்கும். ரெடிமேடாக இது நம்ம வீட்டில் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி தேவையான ஐஸ் பீஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டிலையே தயார் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இங்கே லெமன் இது ஒரு கிலோ லெமன் இருக்கும். இது ஒரு 10-12 பீஸ் இருக்குது. இதை முதல்ல சாறு நல்லா கிடைக்கணுன்னா அப்படி லேசாக அப்படி கையால் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாறு எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு சாறு எவ்வளோ இருக்குது அதுக்கேற்ற சுகர் எவ்வளோ போடணும்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு அளவு கப்பு வச்சுட்டுருக்கேன். இந்த ஜூஸ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணணும். சுகர் அளவு தெரியறதுக்காக நான் ஒரு மெஷரிங் கப் வச்சுட்டுருக்கேன். முதல்ல இது எல்லாத்தையும் நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். ஜூஸ் போட்டு எவ்வளோ வருதுன்னுட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ அது ஜூஸ் எடுத்துட்டோம். ஜூஸ் எடுத்து வச்சுட்டேன் நான். இப்போ இது எவ்வளோ இருக்குது இந்த ஜூஸினுடைய அளவு பார்க்கலாம். பார்த்தா தான் நமக்கு சர்க்கரையோட அளவு தெரியும். இந்த மெஷரிங் கப் எடுத்துட்டுருக்கேன். இது ஒரு 100 ml இருக்கும். இதில் ஊற்றி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. இது பார்த்திங்கன்னா இந்த கப்பில் 2 கப்பு வந்திருக்கு. இதே அளவு தண்ணி எடுத்துக்கணும். சர்க்கரையோட அளவு பார்க்கலாம். நான் இப்போ அடுப்பில் பேன் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ சர்க்கரையோட அளவு நம்ம பார்க்கலாம். இந்த கப்பில் 2 கப்பு இருந்தது ஜூஸு. இப்போ 4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறோம். 1 2 கப்பு போட்டிருக்கேன். 3 4 கப்பு போட்டிருக்கேன் சர்க்கரை. 2 கப்பு ஜூஸுக்கு 4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். தண்ணியோட அளவு ஜூஸ் 2 கப்பு இருந்தது இல்லையா, அதே 2 கப்பு தண்ணி. அவ்வளோதான். இப்போ அதை பாகு காய்ச்சிடலாம். இப்போ பாகு ரெடியாகிட்டுருக்கு. ரொம்ப பொங்கிட போகிறது. கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுருக்கேன். இப்போ இது சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுது. இப்போ ரொம்ப முத்த வேண்டாம், பாகு பதமும் வர வேண்டாம். இப்படி தொட்டு பார்த்தோம்னாக்கா கைக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் பாருங்கள். இப்படி பாகு பாதம் வந்துட வேண்டாம். அதுக்கு முன்னாடியே தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஸ்டவ் அணைச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இது இப்போ பார்க்கலாம். கைக்கு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்குது, வழவழன்னு. இப்போ இந்த பதம் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வச்சோம்னாக்கா கம்பி பதம் ஆகிடும். இப்போ நான் ஸ்டவ் அணைச்சிட்றேன். அணைச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அந்த லெமன் ஜூஸோட கலக்கணும். இது கொஞ்சம் ஆறின உடனே நான் காமிக்கிறேன். இந்த சர்க்கரை பாகு நல்லா ஆறிடுது. பாருங்க, நல்லா ஜில்லுன்னு ஆறிடுது. லேசான சூடு கூட இருக்கக்கூடாது. ரொம்ப வெதுன்னு இருக்குது பரவாயில்லன்னு ஊற்றினோம்னா திரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா ஆற வச்சுருக்கேன். பாருங்கள், கையில் தொட்டாலும் நல்லா சூடு இல்லாமல் இருக்குது. இப்போது இதில்
இந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த சர்க்கரை பாகில் அந்த லெமனோட சாறு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு தடவை வடிகட்டிக்கலாம். இது ஏற்கனவே நான் வந்து ஜூஸ் புழியும் போதே அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் சின்ன திப்பிகள் ஏதானு இருந்ததுனாக்கா குடிக்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் ஒரு தடவை வடிகட்டியிருக்கேன். இப்போ வடிகட்டிட்டோம். இதில் வந்து நான் ஃபுட் கலர் எதுவுமே போடலை. சில பேர் சொல்கிறாங்க வந்து லெமன் எல்லோ, லெமன் ஆரஞ்சு இதெல்லாம் போடலான்னு. நான் எதுவும் போடலை. இது ஒரிஜினலாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து எப்படி எந்த அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த டம்ளர் வந்து 200 ml பிடிக்கும். நான் அதில் 200 mlக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துன்னு இருக்கேன் தண்ணி. இந்த டேபிள் ஸ்பூனால் 3 ஸ்பூன் அதில் விட்டு மிக்ஸ் பண்ணோம்னாக்கா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இதை அப்படியே ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாக்க 2 மாதம் ஆனாலும் ஒன்றும் கெட்டு போகாது. வெளியிலையும் வைக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 2 மாதம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. எப்பப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து நமக்கு தேவையான ஜூஸை மட்டும் எடுத்து அதில் தண்ணியில் கலந்து நம்ம குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.